ஸோ பகவத்கீதா 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. 19வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம். பஹூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சதுர்லபஹ. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியார் அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாத் கி ஜெய். திருப்பி சொல்லுங்க. பகுநாம் பற்பல, ஜன்மனாம் பிறவிகளுக்கு, அந்தே பிறகு, ஞானவான் ஞானத்தில் முழுமை பெற்ற, மாம் என்னிடம், பிரபத்யதே சரணடைகிறான், வாசுதேவ பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர், சர்வம் எல்லாம், இதி இவ்வாறாக, ச அத்தகு, மகா ஆத்மா மிகச்சிறந்த ஆத்மா, சு துர்லபக காண்பதற்கு மிகவும் அரிதானவன், பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன், எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். பொருளுரை. உயிர்வாழி வேதச் சடங்குகளையும் பக்தி தொண்டையும் செயலாற்றும் போது ஆன்மீக தன்னுணர்வின் இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானே எனும் தூய்மையான திவ்ய ஞானத்தினை பற்பல பிரிவுகளை கடந்தபின் அடைய முடியும். ஆன்மீக உணர்வின் ஆரம்ப நிலையில் லௌகீக பற்றை ஒருவன் துறக்க முயன்று கொண்டிருக்கும் போது அருவவாத கொள்கையின் மீது சற்று பற்றுதல் கொள்ளலாம். ஆனால் மேன்மேலும் முன்னேற்றம் அடையும் போது ஆன்மீக வாழ்விலும் செயல்கள் உள்ளன என்றும் அச்செயல்களே பக்தி தொண்டு எனப்படுகின்றன என்றும் அவன் புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் அவன் பரமபுருஷ பகவானிடம் பற்றுதல் கொண்டு அவரிடம் சரணடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே எல்லாம், அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம், அவரின்றி இந்த ஜடத்தோற்றம் செயல்படாது என்பனவற்றை அச்சமயத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக உலகில் உள்ள பல்வேறு வகையான குணம், ரூபம் போன்றவற்றின் திரிந்த பிரதிபலிப்பே இந்த ஜட உலகம் என்பதையும் ஒவ்வொரு பொருளும் பரமபுருஷரான கிருஷ்ணருடன் தொடர்புடையது என்பதையும் அவன் உணர்கிறான். இவ்விதமாக அனைத்தையும் வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உறவிலேயே எண்ணுகிறான். வாசுதேவரை பற்றிய இத்தகைய பரந்த கண்ணோட்டம் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை உன்னத குறிக்கோளாக ஏற்று அவரிடம் சரணடைவதை துரிதப்படுத்துகிறது. இவ்வாறு சரணடைந்த மகாத்மாக்கள் மிகவும் அரிதானவர்கள். இந்த பதம் சேதேஸ்வர உபனிஷத்தின் 3வது அத்தியாயத்தில் பதம் 14 மற்றும் 15 மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சகஸ்ரசீர்ஷா புருஷக சகஸ்ராச சகஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத்த சாங்குலம் புருஷயே வேதம் சர்வம் யத் பூதம் யச்சபௌயம் உதாமிருதத்வஸ்யேஷான யத் அன்னேனாதிரோகதி. சாந்தோக்கிய உபனிஷத்தின் 5வது காண்டம் அத்தியாயம் 1 பதம் 15 கூறப்பட்டுள்ளது. நவைவாசோ ந சசூஷம்
न श्रोत्राणि न मनांसित या ससदे प्राण इति एवा ससदे प्राण ஏவைதானி சர்வாணி பவந்தி. ஓர் உயிர்வாளியின் உடலில் பேசுவதற்கான சக்தியோ, பார்ப்பதற்கான சக்தியோ, கேட்பதற்கான சக்தியோ, நினைப்பதற்கான சக்தியோ முக்கியம் அல்ல. எல்லா செயல்களுக்கும் மையமாக விளங்கும் பிராணனே முக்கியம். அதுபோல வாசுதேவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திலும் இருக்கும் முக்கிய பொருள். பேசுவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, மனதின் செயல்களுக்கு என இவ்வுடலில் பற்பல சக்திகள் உள்ளன. ஆனால் பரமபுருஷரின் தொடர்பு இல்லாவிடில் இவை முக்கியத்துவம் அற்றவை. எங்கும் நிறைந்து எல்லாமாக விளங்குவதால் பக்தர்கள் வாசுதேவரிடம் முழு அறிவுடன் சரணடைகின்றனர். பகவத்கீதை 7வது அத்தியாயம் 17வது பதம் மற்றும் 11வது அத்தியாயத்தின் 40வது பதம் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்க. ஓம் தத் சத். बहुनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति समहात्मा सुदुर्लभः. ॐ अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणललिता श्रीविशाखाभितांश. हे कृष्ण करुणा सिंधो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कांत राधा कांत नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवत्सादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ எல்லாம் இந்த ஈவினிங் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஸ்லோகா நிறையா ஃபேமஸ் ஸ்லோகாஸில் இது ஒரு ஸ்லோகா. அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்லோகம் ஃபேமஸ் தான், எல்லா ஸ்லோகம் முக்கியம்தான். இருந்தாலும் இந்த ஸ்லோகா ஸ்ரீல பிரபுபாத் அவரோட சொற்பொழிவில் நிறைய தடவை இந்த ஸ்லோகம் பேசியிருக்கார். பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த கேரளாவில் வாயநாடு பயங்கரமாக லேண்ட்ஸ்லைடெல்லாம் நடந்தது. பல பேர் இறந்துட்டாங்க. ஸோ சில பேர் சில கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கடவுள் எங்கே போயிட்டாரு, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, ஏன் பகவான் வரல காப்பாற்றலை, இப்படியும் கமெண்ட் எல்லாம் வரும். இதெல்லாம் கலியுகத்தில் இதெல்லாம் வரும். அப்போ சில பேர் உண்மையை நினைப்பாங்க, ஏன் இதெல்லாம் நடக்கணும். ஸோ அது பலவிதமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமே தானாக நடக்காது. இது ஜென்ரலாக சயின்ஸில் எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா வரும். எந்த ஒரு காரியம் தானாக நடக்காது, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுக்கிற ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டமே கிடையாது. எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும். இந்த கேரளாவில் நடந்ததுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் நம்ம உட்காந்து அலாச முடியாது. பட் காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முன்னாடி சொன்னபடி தானாக எதுவும் நடக்காது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மணி ஒரு 7:30 ஆகுது. ஒரு 9:30 நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீடு பூட்டி இருக்கு. பட் உங்கள் கையில் ஒரு சாவி இருக்குது, திறந்து உள்ளே போகிறீங்க. திடீர்னு டேபிள் மேலே ஒரு கேக் இருக்குது, ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வைங்க. உடனே நீங்கள் வீடு பூட்டி இருந்தது, கேக்கு தானாக வந்துச்சு
அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. கேக்கு தானாக வந்துச்சு, ஸ்வீட்டு தானாக வந்துச்சுன்னு யாராவது நினச்சா அவன் புத்தி இல்லைன்னு அர்த்தம். யாரோ வச்சுருக்காங்க, அட்லீஸ்ட் அது நமக்கு புரியும். யாரோ வச்சுருக்காங்க, மேபி நம்மளை கல்யாணம் பண்ணவங்களோ நம்ம குழந்தை யாராவது வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் தானாக வந்துச்சுன்னு மட்டும் யாரும் நினைக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் எதுவுமே தானாக நடக்காது. எதுவுமே தானாக நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே சொல்கிறார், வசுதேவ சர்வமிதி அப்படிங்கிறார். அவரே ஒரு பற்றி வசுதேவா சர்வம், எல்லாத்துக்கும் காரணம் ஃபைனலி கிருஷ்ணா தான். இப்போ அந்த கேரளாவில் ஒரு இந்த நிலச்சரிவு நடந்ததுன்னா கிருஷ்ணரோட சாங்ஷன் இல்லாமல் அது நடக்காது. அவர் சாங்ஷன் பண்ணாலும் அந்த மழை பெய்யுறது, பல பேர் இறந்தாங்க. அவர் சாங்ஷன் இங்கே இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் ஜென்ரலாக ஒரு கெடுதல் நடந்தால் ஒன்று கடவுள் மேலே பழி போட்டுருவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் சம்டைம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்போது கடவுளை வந்து சொல்லவே மாட்டாங்க. அவங்க நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு நல்ல நபரை கல்யாணம் பண்ணுறாங்க, நல்ல வசதி இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது, யாருமே கடவுள்னால தான் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மேபி சில பேர் சொல்லலாம். ஆனால் கெடுதல் நடந்தால் ஏன் கடவுள் எங்கே போனாரும்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், மயத்யக்ஷேன பிரகிருதி. கிளியராக கிருஷ்ணர் சொல்கிறார், மொத்த உலகத்தில் என்னென்ன இருக்கோ, என்ன நடக்குதோ எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறார். பகவானே சொல்கிறார், எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரிச் கிராப்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தமிழில் நல்லா பணப்பயிர் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அது யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அங்கே ரொம்ப ஜாஸ்தி. மழை கெடுதல் நடந்தால் பேசுவாங்க. ஆனால் ரிச் கிராப்ஸ் பகவான் கொடுத்துருக்கார். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம உடம்புல பல விதமான ஃபங்க்ஷன்ஸ், செயல்பாடு இருக்குது, நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, எல்லாரும் பார்க்குறோம். இது ஒரு செயல். காலையில் எழுந்திரிச்சோம்னா 1 பாத்ரூம் போகிறோம், 2 பாத்ரூம் போகிறோம், அது ஒரு செயல். கிருஷ்ணர் சொல்கிறார், இது எல்லாம் நடக்கணும்னா என்னோட அனுகிரகம் வேணுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறேன்னு உண்மை, இது உண்மை தான், இல்லை போய் கிடையாது. ஈவன் ஒரு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போனாலும் பகவான் அனுகிரகம் வேணும். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அதே போக முடியாது, அதுக்கு ஒரு மருந்து சாப்பிடணும். சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, மருந்து சாப்பிட்டா தான் மலமே வெளியே போகும். இதெல்லாம் உண்மை. அப்போ ஒருத்தர் ஜென்ரலாக டெய்லி அது பாட்டுக்கு வெளியே போகுது, நேரத்துக்கு போகுதுன்னா பகவானுக்கு நன்றி சொல்லணும். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா இது என்னோட சக்தியில் நடக்குதுங்கிறார். ஆனால் என்ன சொல்ல, நான் வந்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக டயட்டில் இருக்கேன், அதனால நடக்குதுன்றவாங்க. நோ, அது 4 நாள் கிடையாது. அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, டயட்டில் இருக்கணும்னு கிடையாது. அது என்னோட கடமை. கர்மண்யேவதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா. டயட்டில் இருக்கிறது, கரெக்டாக சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது என்னோட கடமை. ஆனால் அதனால எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் டெய்லி ஜிம்முக்கு போவாங்க, எக்ஸசைஸ் பண்ண ஹார்ட் அட்டாக்னு செத்து போயிடுவாங்க. அதில் பேப்பர்லலாம் வந்திருக்கு. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஏங்க செத்துட்டான். ஸோ அல்டிமேட்டாக பார்க்கும்போது கிருஷ்ணாவோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே நடக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆனால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு பல கோடி ஜென்மம் எடுத்துடும். அதனால தான் பகுனாம் ஜென்மனாம் அந்தேங்கிறார் கிருஷ்ணா. ரொம்ப பல கோடி ஜென்மம் எடுத்துரும். கடைசியில் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, கடைசி வரதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஜென்ரல் நாம் எல்லாம் நினைப்போம்னா இந்த ஜட பொருட்கள் என்னை காப்பாற்றும் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படின்னா என்னோடய சொத்து, பேங்க் பேலன்ஸ் அண்ட் சம்திங், வீடு, அது என்னை காப்பாற்றும். சில பேர் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து அது முக்கியம் இல்லை, ஜனங்க தான் முக்கியம், நமக்கு சொந்தம்தான் முக்கியம், சொந்தம்தான் காப்பாற்றும், இப்படி ஒரு நினைக்கிறவங்களும் இருக்காங்க.
ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த ரெண்டும் காப்பாற்றாது. ஓகே, ஆக்சுவலி பார்த்தா ரெண்டும் காப்பாற்றாது. பணம் என்னொன்று காப்பாற்றாது, கூட இருக்கிற சொந்தம் காப்பாற்றுமானா அவங்களும் காப்பாற்ற முடியாது. யார் தான் காப்பாற்றுவாங்கன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், அது நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த கன்க்ளூஷன் வரத்துக்கு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார், பகுனாம் ஜென்மனாம், பல பிறவி எடுக்கணும் அர்ஜுனா, கடைசியில் ஒன்று புரியும். கிருஷ்ணர் சொல்கிறார், ஞானவான் மாம் பிரபத்தியதே, அறிவாளி எங்கள்கிட்ட சரணாதி பண்ணுவாங்கிறார். இந்த அறிவு வர வரைக்கும் சரணாதி பண்ண மாட்டான். இது ரொம்ப டைம் எடுக்கும். உண்மையிலே இந்த உலகத்தில் பகவான் அனுகிரகத்தில் எல்லாமே நடக்கும். எல்லாமே. இப்போ நம்ம எல்லோரும் நம்ம வீட்டிலேருந்து இங்கே மேபி நடந்து வந்திருக்கலாம், காரில் வந்திருக்கலாம், எப்படியோ வந்தோம். வரணும் அப்படின்னா கூட பகவான் அனுகிரகம் வேணும். நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனால் முயற்சி எடுத்தாலும் கூட்டிகிட்டு வர்றது பகவான் தான் கூப்பிட்டு வரணும். சில சமயம் நீங்கள் பேப்பரில் நியூஸ் பார்த்துட்டு சில பேர் கோயிலுக்கு போனால் எங்கேயோ கிளம்பி போயிருப்பாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, சில பேர் இறந்துட்டாங்க, சில பேர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ சம்திங் இஸ் தேர். ஆனால் அந்த கணக்கு நம்மளால் போட முடியாது. அது ஏன் நடக்குது, நான் கோயிலுக்கு தானே போனேன், இது ஏன் நடக்குது, இந்த கணக்கு நம்ம போடக்கூடாது. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் பீஷ்மர் சொல்கிறார், இந்த கணக்கு போட வேண்டாம், நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. பீஷ்மர் சொல்கிறார். பீஷ்மர் ஆர்டினரி பர்சன் கிடையாது, அவர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் சொல்கிறார், இந்த கணக்கு போட முடியாது, இது ஏன் நடக்குதுன்னு கணக்கே நம்மளால் போட முடியாது. பெட்டர் அந்த வசுதேவர் நினச்சிட்ருப்போம், அந்த கிருஷ்ணர் நினச்சிட்ருப்போம், அவராக பார்த்து பண்ணுவார். ஆனால் நம்மளால் டைசெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது, ஏன் என்னாச்சு, எந்த பாவம் பண்ணேன், அதை நம்மளால் திங்க் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறபடி எல்லாம் பகவான் அனுகிரகத்திலாம் நடக்குது. அந்த அறிவு வரத்துக்கு பல கோடி ஜென்மம் எடுத்தணும். பகவான் வசுதேவ சர்வமிதி, ஃபைனலாக வசுதேவர் தான். ஜஸ்ட் லைக் மகாபாரத்தில் எங்கள் திரௌபதி பாருங்கள், அவங்கள காப்பாற்றுறதுக்கு பல பேர் அவங்க கூப்பிட்டாங்க, யாரும் வரல. தன் சக்தியும் நம்பினாங்க, முடியல. ஹஸ்பண்டு யாரும் வரல. பீஷ்மா துரோண நியாயசாஸ்திரம் நல்லா தெரியும், அவங்களும் வரல. அவங்களுக்கு தர்மசாஸ்திரம் தெரியும், வரல. கடைசியில் கோவிந்தான்னாங்க, அவர் தான் வந்தார். கிருஷ்ணா தான் வர்றார் கடைசியில். ஸோ அதான் இவர் சொல்கிறார், வசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகாங்கிறார். ரொம்ப ரேர், அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிற ஆத்மா ரொம்ப ரேருங்கிறார். கிருஷ்ணரே இங்கே சொல்கிறார், சுதுர்லபானா ரொம்ப ரேர், கஷ்டம். ஆனால் அதே கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவை அது ஈஸியாகவும் பண்ணிட்டார். இங்கே ரேருன்னு சொல்கிறார் கிருஷ்ணா, ஆனால் அதே கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு அது காமன் ஆக்குறார், ரொம்ப காமன். ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் போடுறான்னா, ஜஸ்ட் நாமா சொல்லணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அந்த கிருஷ்ணரோட கணக்கு நமக்கு புரியாது, புரிஞ்சுக்க முடியாது. இது பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கிருஷ்ணரே பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார், அதாவது அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார், கிருஷ்ணா நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா இடத்துல இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களால் தான் நடக்குதுங்கிறீங்க, அது எப்படி நான் பார்க்கணும்? கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நான் காட்டுறேன், முக்கியமானது மட்டும் காட்டுறேன் அப்படிங்கிறார். அந்த முக்கியமானது அவரால் நினச்சி கூட பார்க்க முடியல, அத்தனை இருக்குது. பிராதான்யத்தா பிரதானமாக இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆனால் அந்த கொஞ்சமே அர்ஜுனருக்கு அத்தனை தெரியுது. ஏகம் சேன ஸ்திதோ ஜகத், கிருஷ்ணர் சொல் என்னோட சின்ன ஒரு அம்சம் எல்லா வேலையும் பண்ணும். ஸோ பகவானோட கால்குலேஷன்ஸ் ஆகட்டும், அவரோட செயல் புரிஞ்சிக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா மகாபாரத்தில் காந்தாரி அவங்களுக்கு தெரியும், அவங்கள 100 பசங்களும் யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் தாய் எப்படியாவது தன் குழந்தையை காப்பாற்றுன்னு ஒரு ஆசை துரியோதனனை. ஸோ மேபி அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க காந்தாரி சொல்கிறாங்க, துரியோதனை பார்த்து, நீ என்னோடய ரூமுக்கு உடம்புல துணி இல்லாமல் வா அப்படிம்பாங்க.
ஸோ பட் அவர் வரும்போது கிருஷ்ணர் உள்ளே பூந்து, அம்மா கிட்ட போகிற இப்படியே போவனே, இப்படியே போ, காமன் சென்ஸ் வேண்டாம், சரி துரியோதன் இப்படி சொல்லன்னு சொல்லிட்டு ஒரு இன்னர் போட்டுக்கிட்டார். போட்டுக்கிட்டு காந்தாரி முன்னாடி போயிட்டார். அவங்க கண்ணை அந்த கண்ணை கட்டின்னு அங்கே எடுத்துட்டாங்க. அவங்க சக்தியெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. பார்த்தோன்னா என்ன இன்னர் வேர் போட்டிருக்கேன், நான் தான் எதுவும் போட வேண்டாம்னு சொன்னானே அப்படிங்கிறான். இல்லை கிருஷ்ணர் தான் சொன்னார். அப்போது காந்தாரி சொல்கிறாங்க, ஓ கிருஷ்ணா விளையாண்டிங்க, சரி நீ சாகணும்னு இருக்குடா, ஒன்று காப்பாற்ற முடியாது. காந்தாரி அப்பவே சொல்லிடுவாங்க, நீ சாகணும்னு முடிவு ஆயிடுச்சு, உன்னை காப்பாற்ற முடியாது. ஸோ காந்தாரிக்கு முன்னாடியே தெரியும் செத்துருவான், அவன் தன் மகன் செத்துருவான். ஸோ காந்தாரினால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க நார்மல் சாதாரண பெண் கிடையாது. ஏன்னா அவங்களோட குரு யாருன்னா வியாசர். அதுவும் வியாசர் சாக்ஷாத் பகவானோட அவதாரம் வியாசர். ஸோ காந்தாரினால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்கள எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவங்க ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கு வந்த கஷ்டம் இந்த உலகத்தில் அப்படி ஒரு பெண் நீங்கள் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டும் நல்ல அமையலை, 100 பசங்களும் நல்ல அமையலை, கூட பிறந்த சகுனி கசன் அவனும் ஒழுங்கா இல்லை. இமேஜின் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அது இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரீசன் என்னென்னா அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணாங்க அவங்க, அதனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க முடிஞ்சது. ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ சாகணும்னு முடிவாயிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ அவங்க வசுதேவ சர்வமிதி அவங்க அந்த கன்க்ளூஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கன்க்ளூஷன் எடுக்கிறனால தான் என்ன தான் லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய ரிவர்சஸ் நடக்குது. அவங்க நினச்சதெல்லாம் நடக்கலை, பட் ஈவன் தென் ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க. ஸோ இது ஈவன் ஸ்ரீல பிரபுபாது கூட பாகவத்தில் அதை எழுதுறாரு. ஒருத்தர் சாஸ்திரம் பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி நம்ம நடந்துட்டு இருந்தால் கூட வாழ்க்கையில் அடி உழுகிறது அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதோடைய எஃபெக்ட் இருக்காது. அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் கூட கொடுக்குறாரு. என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, ஒரு மனிதன் கடலில் விழுந்துட்டான்னு வைங்க, நீச்சல் அடிக்க தெரியும். அவன் நீச்சல் அடித்தாலும் அந்த வேவ்ஸ் அந்த அலைகள்லாம் அவனை டிஸ்டர்ப் பண்ணும், அலையெல்லாம் போட்டு அடிக்கும் அவனை. அப்போ ஒரு படகு வருது, அந்த படகுக்குள்ளே குதிச்சிட்டான்னு வைங்க, படகுக்குள்ளே குதிச்சிட்டான்னா சேஃப் தான், நோ டவுட். இருந்தாலும் அந்த படகும் ஆடும். அந்த அலைகள் அந்த படகு அடிக்கும்போது படகும் ஆடிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் சேஃபாக தான் இருக்கான். அப்படின்னா ஒருத்தர் சாஸ்திரம் படித்து ஃபாலோ பண்ணும்போது கூட பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் சேஃபாக இருப்பாங்க. இந்த சாஸ்திரம் கடைபிடிக்கலின்னு வைங்க, சேஃப் கிடையாது. லைக் அவன் தண்ணிக்குள்ளேயே இருந்தான்னு வைங்க, படகுக்குள்ளே ஏறாமல் அவன் செத்துருவான். எவ்வளோ நேரம் நீச்சல் அடிப்பான், அடிக்க முடியாது. அதே படகுக்குள்ளே போயிட்டான்னா அந்த அலையை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், இப்படி இப்படி நெகுரும், ஆனால் சேஃபாக தான் இருப்பான். அப்போ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லிட்டு பகவத்கீதை படிக்கும் பொழுது அவங்க அந்த சேஃபாக அப்படி போவாங்க. அப்படித்தான், அவ்வளோதான் நடக்கும், தவிர வேறு எதுவும் நடக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் இனி பிரச்சனையே வராது அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்கிறார், துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இது துக்கம் வரக்கூடிய இடம், இது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த சாஸ்திரம் அப்படிங்கிற படகுல போன வாரம் பார்த்தோம், பிளவே நைவா. பிளவே நைவானா அந்த படகுல உட்காந்துட்டா சேஃபாக போயிட்டுருப்பாங்க. அது என்ன தான் வந்தாலும் சேஃபாக தான் போவாங்க, முழுக மாட்டாங்க. ஏன்னா படகுல உட்காந்துட்டான்ல, முழுக மாட்டான். அவனை படகுலன்னா முழுகிடும், எவ்வளோ நேரம் நீச்சல் அடிப்பாங்க. ஸோ அதனால்தான் கிருஷ்ணா இன்னொரு இடத்துல சொல்கிறார், இந்த சாஸ்திரத்தை விடாத அப்படிங்கிறார். விடாதங்கிறார், இது கடைப்பிடிக்கணுங்கிறார். ஆனால் இந்த சாஸ்திரம் கடைப்பிடிக்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க, குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சாஸ்திரம் படிக்கும்போது எல்லாமே புரியும். இப்போ இந்த கேரளாவில் ஒருத்தர் பேசுகிறான், ஒரு பார்த்தேன், கடவுள் எங்கே போயிட்டார் எங்கே போயிட்டார். ஏன் கடவுள் இருக்கார், ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் கடைசியில் இந்த இயற்கையை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மழை பெய்யும்போது வேடிக்கை தான் பார்க்கணும். லேண்ட்ஸ்லைட் நடக்குது, லேண்ட்ஸ்லைட்னா
நிலச்சரிவு தான். ஓகே, லேண்ட்ஸ்லைட் நடக்கும் பொழுது பார்த்துட்டு வேடிக்கை தான் பார்த்தாங்க, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இயற்கையை ஒருத்தர் இயக்குறாங்க, அது நிறைய பேருக்கு தெரியல. இயற்கையை ஒருத்தர் இயக்குறாங்க, அதை டைரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் கண்ணில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் லைக் நடுவே சினிமாவுக்கு போவாங்க, அந்த சினிமாவில் டைரக்டர் சம்டைம்ஸ் இருக்க மாட்டார். நிறைய படத்தில் டைரக்டராக இருக்க மாட்டார். அதனால சினிமா தானாக உருவாச்சுன்னு சொல்லுவாங்க, யாரும் சொல்ல முடியாது. அது பின்னாடி ஒரு டைரக்டர் இருக்காங்க, அந்த டைரக்டர் தான் எல்லாம் அமைக்கிறான். ஆனால் அந்த டைரக்டர் அந்த படத்திலே இருக்க மாட்டார். ஆனால் கொஞ்சம் எல்லாரும் தெரியல, டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கார், பின்னாடி ஒர்க் பண்ணுறாரு, பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஸோ கொஞ்சம் பார்த்தா இது பகவான் தான் செய்கிறார். அந்த லேண்ட்ஸ்லைடாக இருக்கலாம். இதே உலகத்தில் சில இடத்துல நல்ல விவசாயம் நடக்கும், நல்ல அரிசி பருப்பு தானியங்கள் பழங்கள் காய்கள் நல்ல விளையும், அதுவும் பகவான் தான் கொடுக்குறாரு. ரெண்டுமே பகவான் தான் கொடுக்குறாரு. பூகம்பம் வருது, சுனாமி வருது, பயங்கர வெயில், எல்லாமே பகவான் தான் கொடுக்குறாரு. பட் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அந்த காரணம்னால புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ விதின்னு ஒன்று இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. கிருஷ்ணரே சொல்கிறார், அந்த விதியை டிசால்வ் பண்ணிடலாம், இல்லாமல் பண்ணிக்கலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், மாமேகம் சரணம் ரஜா அஹம் தும் சர்வ பாபேபியோ. மொத்த விதி நான் ஜீரோ பண்ணிடுறேன், ஜீரோங்கிறார். ஆனால் சரணாதி பண்ணுங்கிறார் கிருஷ்ணா. அந்த சரணாகதிங்கிறது மற்ற யுகத்தில் ரொம்ப கடினமாக தான் இருந்தது, அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. இப்போது சைத்தன்ய மகாபிரபு ஒரு கருணையில் அது ஈஸி ஆகுது. சாக்ஷாத் கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவை அது ஈஸி பண்ணியிருக்கார். சிம்பிளி ஹரிநாமா சொல்லுங்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த ஸ்லோகம் சொல்கிறார், ஹரே நாம ஹரநமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ கத்திர் அந்நியதா. வேறு வழி இல்லைங்கிறார். ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட். அந்த பகவான் கிருஷ்ணரும் அந்த கிருஷ்ணாங்கிற நாமம் ரெண்டும் ஒன்று தான். இது நம்ம புரிகிறது கஷ்டமாக இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா இருக்காருங்க. இப்போ நான் புலி அப்படின்னு சொன்னால் புலி ஒன்றும் இல்லை, யானைன்னா யானை அங்கே இல்லை. ஆனால் கிருஷ்ணான்னு சப்தத்தில் அது கிருஷ்ணா இருக்கார், அவ்வளோதான். இது புரியுறது கஷ்டம்தான். ஆனால் ஆச்சாரியர் சொல்கிறாங்கன்னா அது உண்மை, இதெல்லாம் பொய் கிடையாது. ஆனால் இது புரியறதுக்கு டிசிப்ளின்டு லைஃப் வாழ்ந்தால் மட்டும்தான் புரியும். நிறைய பேர் ஏன் கடவுள் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அவன் டிசிப்ளின்டு லைஃப் வாழல. இன்னொன்று பக்தரோட அனுகிரகம் வேணும், வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி டிசிப்ளின் லைஃப் வேணும், அதில் பக்தரோட அனுகிரகம் வேணும், அப்போ தான் புரியும். ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இல்லாமல் இந்த சாஸ்திரம் புரியாது, டிஃபிகல்ட். ஸோ ஆனால் ஒருத்தர் ஹரிநாமா சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரியாமல் டிசிப்ளின்டு லைஃப் வரும். இது ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுரா ஹராவபக்தஸ்ய குட்டோத் மஹத் குணஹ மனோரதேனா சாதி தாவத்தோ பஹி. ஸோ அந்த ஸ்லோகத்தில் என்ன வருதுன்னா, யார் ஒருத்தர் அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுறாங்களோ சர்வைர் குணைர் சமாசத்தே சுரா, சுரான தேவர்கள், எல்லா நல்குணங்கள் அந்த தேவ குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யார்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணால். அப்புறம் அதே ஸ்லோகத்தில் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, ஹராவபக்தஸ்ய குட்டோத் மஹத் குணஹ. அந்த ஹரிட்ட பக்தி பண்ணினா எப்படி நல்குணங்கள் வரும்? வராது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அபாயம், மனோரத்தேனா சாதி தாவத்தோ பஹி. அப்படின்னா மனம் அப்படிங்கிற தேரில் உட்காந்துட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்படின்னு என்னென்னா மனக்கற்பனை ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு அந்த மேபி இந்த ஜாப் எனக்கு கிடச்சிதுன்னா லைஃப் நல்லாயிருக்கும், இல்லை இந்த பிஸ்னஸ் டீல் நமக்கு கிடச்சிதுன்னா லைஃபே சேஞ்ச் ஆகிடும், இல்லை இந்த வீடு வாங்கிட்டுனா என் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய மனக்கற்பனை இருக்கும். இது ஒரு வியாதி. இது
இது ஒரு வியாதி. மனக்கற்பனை இருக்கிற வரைக்கும் சாஸ்திரம் புரியாதம்மா. நமக்கு எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. சாஸ்திரத்தில் சொல்கிற கிருஷ்ணரே பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார், ஒரு கேள்வி, அர்ஜுனர் கேள்வி கேட்குறார், கிருஷ்ணா பர்ஃபெக்டாக ஒரு பர்சனை எப்படி இருப்பாங்க, பர்ஃபெக்ட் அப்படின்னு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் கிருஷ்ணர் அதுக்கு ஒரு 18 ஸ்லோகத்தில் பதில் கொடுக்குறார், பர்ஃபெக்ட்னு எப்படி இருப்பாங்கன்னு. அதில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பர்ஃபெக்ட் பர்சன் வந்து மனக்கற்பனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறார். முதல் அர்த்தம் சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த வியாதி இருக்குது, இந்த மனக்கற்பனை. எல்லாரும் மனக்கற்பனை பண்ணுவாங்க. இந்த நபரை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் சேஞ்ச் ஆகிடும், இந்த நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டா லைஃப் சேஞ்ச் ஆகிடும், இந்த மாதிரி வேலை கிடைச்சா லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இது எல்லாம் மனக்கற்பனை, இது எல்லாமே பொய். ஆனால் பொய்யன் புரியுறது கஷ்டம், பொய்யன் புரியுறது கஷ்டம். பகவான் இருந்தால் எல்லாமே ஒழுங்காக போகும். இந்த உண்மை புரிஞ்சிருக்க டைம் எடுக்கும். அதுதான் இந்த ஸ்லோகா. பகுநாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மா பிரபத்தியதே. அறிவாளிக்கு தான் புரியும், அவன் தான் சரணாதி பண்ணுவான். வசுதேவ சர்வமேதி, எல்லாம் கிருஷ்ண அனுகிரகத்தில் நடக்குது, எல்லாமே கிருஷ்ணா தான். இது புரியறதுக்கு டைம் எடுக்கும். பட் முன்னாடி சொன்னபடி சைத்தன்ய மகாபிரபு, சில பிரபுபாத் ஆச்சாரியர்கள் அவங்களோட கருணையில் நமக்கு சீக்கிரம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுன்னா, அவங்க லைஃப்பில் அவங்க பாட்டு அமைதியாக உண்மையிலே சந்தோஷமாக வாழ்வாங்க. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க அமைதியாக இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்னாலே காந்தாரி, மேபி நீங்கள் இந்த சினிமாவில் டிவிலெலாம் வேறு மாதிரி காட்டுவாங்க. இப்போ நீங்கள் ஒரிஜினலாக படிக்கும் பொழுது காந்தாரி ரொம்ப ஹை கிளாஸாக இருந்திருக்காங்க. குந்தி மகாராணி அதே மாதிரி, அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ். திரௌபதிக்கு நிறையா சேலஞ்ச் இருந்தது, சும்மாலும் கிடையாது. தமயந்தி, மகாபாரதம் படிச்சுன்னு வரும், தமயந்திக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. ஆனால் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறாங்க. அதனால அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தாங்க. என்னதான் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அமைதியாக போயிட்டே இருந்தாங்க. அந்த வசுதேவ சர்வமேதி இது நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இது நமக்கும் நடக்கும், நடக்காதெல்லாம் கிடையாது. யாருக்கும் நடக்குது, நமக்கு இல்லைன்னு கிடையாது. நம்ம ஜஸ்ட் சிம்பிளி சாண்டிங் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இங்கே டெய்லி மங்களாரத்தி நடக்குது காலையில் 5 மணிக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி வந்து அந்த டைம் வந்து அந்த ஆரத்தி பார்த்து 1 hour உட்காந்து சேன் பண்ணி பாருங்கள், வித்தியாசம் தெரியும். ஜஸ்ட் ஒரு 1 week வந்து பாருங்கள், தெரியும். டெய்லி ஜஸ்ட் ஒரு வாரம் மார்னிங் பக்தர்களோடு உட்காந்து அந்த ஹரிநாமா சொல்லும் பொழுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த நாமாவும் கிருஷ்ணரும் ஒன்று தான், டிஃப்ரென்ஸே கிடையாது. அது நம்ம பக்தரோடு உட்காந்து பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும். ஜஸ்ட் லைக் மாம்பழ ருசிங்கிறது யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இந்த உலகத்தில் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மாம்பழ ருசி எப்படி இருக்குன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லுவோம், நீ சாப்பிட்டு பாரும்போம், சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோதான். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த நாமாவும் கிருஷ்ணரோட நாமாவும் கிருஷ்ணர் ஒன்று தான். இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும். அது நம்ம உட்காந்து செய்யணும். ஸோ இங்கே டெய்லி மங்களாரத்தி நடக்குது. ப்ளீஸ் அது டேக் இட், அது யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இவ ரொம்ப தூரத்துலேருந்து உங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் சாண்டிங் பண்ணுங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதை தவிர வேறு வழி இல்லை. இந்த கலியுகத்தில் சாண்டிங் பண்ணாமல் நான் சந்தோஷமாக இருக்கலாம் நடக்கும்னா பகல் கனவுங்கிறாங்க இல்லையா, டே ட்ரீம்ஸ், அது நடக்காது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறது தான் வழி, வேறு வழி கிடையாதுன்னு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது நான் எதானு சொல்லலை, உபனிஷத்தில் இருக்குது. உபனிஷத் பகவான் கொடுக்குறாரு, அதில் இருக்குது. இதுதான் வழி, வேறு வழி கிடையாது. ஜாதகத்தை வச்சு நான் லைஃப் சேஞ்ச் பண்ணிக்குவேன், ஏதோ ஒரு பூஜை பண்ணி தப்பிச்சிடுவேன், அதெல்லாம் நடக்காது. ஊரில் பல பேர் சொல்ல, அது ஏமாத்துற வேலை. இதுதான் வழின்னு வேதத்தில் இருக்குது. ஹரே கிருஷ்ணா சொல்கிறது தான் வழி, கிருஷ்ணரோட நாமா தான். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன்.
கேள்விந்த கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. Other questions? கலியுகத்தில் பிறந்தது நல்லதான் கேட்குறீங்க. ஐயா, இது வந்து மகாபாரதத்தில் வியாசரோட ஷீடர்கள், வியாசரோட ஷீடர்கள் அவருக்கு நிறைய கேள்வி. வியாசரை பார்க்க போகிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ வியாசருக்கு தெரியும். வியாசருக்கு தெரியும். வியாசர் வந்து ஆற்றல் குளிச்சுட்ருக்கார். திடீர்னு தண்ணி விட்டு வெளியே வருவார். கலியுகம் தான் பெஸ்ட் அப்படிம்பார். அவ்வளோதான். இவங்க கொஷன் வெளியே, ஆமாம் கலியுகம் தான் பெஸ்ட். மறுபடியும் உள்ளே போவார், மறுபடியும் வெளியே வருவார், இன்னொரு ஆன்சர் கொடுப்பார். ஸோ இது பாகவத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு, கலியுகா இஸ் பெஸ்ட். எல்லா யுகத்திலும் கலியுகா தான் பெஸ்ட். ஏன் ரீசன்னா நாம சொன்னால் போதும், வேறு எந்த ரீசனும் கொடுக்கல. மற்ற யுகம் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து பாகவத்தில் இருக்குது. ஈவன் தேவர்களே இந்த கலியுகத்தில் இங்கே வந்து இந்த பாரத வருஷத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது பாகவத்தில் ஸ்லோகம் அது. ஸோ அப்போ ஒன் சென்ஸ் நம்ம எல்லோரும் லக்கி தான். ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதை நான் யூஸ் பண்ணிக்கணும், அதை நான் யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்ஸ். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு ஏதாவது questions இந்த ஸ்லோகா ரிலேட்டடாக? ஓகே. ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय. श्रील प्रभुपाद की जय.